பாருங்களேன், இந்த சாரீஸ் வந்து இந்த சாரீஸு இந்த கலருக்கு இந்த கலர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது சும்மா நார்மலு இந்த அபூர்வா பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். துணியை பார்த்தாவே தெரியும், இது பட்டு துணியெல்லாம் இல்லை. இது நம்ம இந்த ப்ளவுஸில் இருக்கிற, அதாவது முந்திக்கு வர்ற முந்தியில் கட் பண்ணி டார்க் க்ரீனு, இதில் ப்ளூவாக தெரியுது. இது பாருங்களேன், ப்ளூவாக தெரியுது, டார்க்கு க்ரீன் வரும். நான் பார்க்குறதுக்கு நமக்கு ப்ளூவாக தெரியுது. அது அப்படியே அந்த முந்தியை கட் பண்ணி அப்படியே நம்ம வச்சு கிராஸில் எல்லாம் இல்லை, நேர் இதுலேயே வந்து பாருங்க, மேலே எல்லாம் தெரியும், அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. க்ரீன் கலரை வச்சு நெக் ரவுண்ட் ஷேப்பு தாங்க வச்சு வச்சுருக்கிறேன். அதாவது தையல் வந்து நம்ம இந்த உள்ளார வந்து நான் எடுத்திருப்பேன், ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன். தையல் நமக்கு மேல் தையல் தெரியாத அளவுக்கு நம்ம பாருங்க இந்த மாதிரி ஷேப்பு தைச்சிருப்பேன். உள்ளாரவும் தெரியாது. நம்ம ஓவர்லாக்கு நம்மக்கிட்ட இல்லை, அடிக்க முடியல அப்படின்னும்போது வெளியில் நம்ம கொடுத்து அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் நமக்கு 2 ப்ளவுஸ் கொடுத்தாவே போச்சு, நமக்கு தைக்குழி இல்லாமல் போயிடும், அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம இப்போ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சுருக்கம் இல்லாமல் தைச்சிருப்பேன். இந்த சாரீஸும் அதே மாதிரி தான். இது மாம்பழ கலர் சாரீஸு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது வந்து ரெட்டு, ஆல்ரெடியாக சொல்லியிருப்பேன். ரெட் கலர் சாரீஸ்க்கு வந்து நமக்கு பிங்க் மாதிரி தெரியும், வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது. கைக்கு இருக்க டபுள் பார்டர், பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க. அது கைக்கு வந்து நம்ம இந்த மேலே இருக்கிற பார்டரு கையில் இது போயிடுது. அதே மாதிரி தான் முந்தியில் இருக்கிறத கட் பண்ணி அப்படியே பைப்பிங் மாதிரி வச்சு அடிச்சிருக்கிறேன். டபுள் தையல் விட்டு அடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வரும், நல்லா விட்டாக இருக்கும். இந்த ரவுண்ட் கலரு, இதுக்கும் ரவுண்ட் கலர் நெக்கு தாங்க வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, நோ ப்ராப்ளம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி தாங்க. இது ஆல்ரெடியாக வந்து நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் வந்து. இந்த தையல் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு எடுக்கும் போதே நான் வந்து போட்டிருப்பேன், சரிங்களா. உள்ள நமக்கு ஓவரில் கிடைக்கணும்னா அதே மாதிரி இதுவும் வந்து பாருங்கள், நமக்கு தெரியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த 2 ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தான் நிறையெல்லாம் கொடுக்குறவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ கல்யாண சீசன் இல்லைங்களா, நம்ம எதுவும் பேட்ச் ஒர்க்கு டிசைன் வைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. நமக்கு வந்து இந்த சிரமத்தை யாரும் கொடுக்கறதில்ல, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ஏஜ் இல்லைங்க. அப்படியே வந்து பேட்ச் ஒர்க் சரி ஒரு 3 இருக்குது. ஒரு அதாவது அவங்க வந்து பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து இது ஒருத்தருட்டாங்க, இந்த 2 சாரி நேரத்தை கொடுத்து விட்டாங்க. வந்து அவங்க பாட்டு கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு 5 சாரி கொடுத்துருக்குறாங்க. 5 சாரின்னா இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுங்கக்கா. இதுவும் பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் பட் வந்து பட்டு சாரி எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாரீஸு இது நேவி ப்ளூ க்ரீனு, இதுக்கு வந்து நேவி ப்ளூ. இது எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க் சாரீ தான். இது வந்து காட்டன் சாரீ. இதுக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த வயலட் கலர் ப்ளவுஸு. இது பேட்ச் ஒர்க். இது 3 வந்து பேட்ச் ஒர்க்கு. அதே மாதிரி நார்மலாக வந்து ஒரு சாரீஸ் வந்து அடித்து வாரம் அடித்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் பால் சீக்கிரம். இது நார்மல் சாரீ தான். இது எல்லாமே வந்து நமக்கு ஓரம் அடித்து கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. இந்த 2 சாரீஸ் தைச்சிருக்கிறதுக்கு நான் என்ன ஃபால்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சேன்னா கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள்.